வணக்கம். கும்பராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். கும்பராசியான உங்களுக்கு திருநள்ளாறு சனி பயிற்சி காலங்களில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 3 வகையான பலன்கள் இருக்கும். அவிட்டம், சதயம், புரட்டாதி. அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம். 2 பாதங்கள் மகரத்திலும் மற்ற 2 பாதங்கள் கும்பத்திலும் இருக்கும். உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் எது செய்வதாக இருந்தாலும் இருமனம் கொண்டவர்கள்தான் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க. இருமனம் கொண்டவர்கள்னு கேட்டிங்கன்னாக்கா நல்ல குணமும் கெட்ட குணமும் கலந்து இருக்குமா, இவங்களை எப்படி புரிஞ்சிக்கிறது, இப்படியெல்லாம் கேள்வி வரும். அப்படி கிடையாது. இரு குணம் கொண்டவர்னாக்கா இதில் வெற்றி பெறலைன்னாக்கா அடுத்த முடிவு வேறு ஒன்றில் ஜெயிக்கணும் என்பதை தெளிவாக புரிந்தவர்கள் தான் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது மறைமுகமாக. அதுக்கு செவ்வாய் பலம் இருக்கணும். உங்கள் நட்சத்திர அதிபதி உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் கட்டாயமாக எதையும் எதிர்கொண்டு வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள். திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்களில் பொது பலனாக ஏற்கனவே பலன் போட்டாச்சு. இது நட்சத்திர பலன். அவிட்ட நட்சத்திரமான உங்களுக்கு சனி பகவான் குடும்பச்சனி, கழிவுச்சனி, பாத சனியாக அமருகிறார். இது படுபாதகத்தை செய்து விடுமா, கஷ்டங்களை கொடுத்து விடுமா? 5 வருஷமாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டத்துக்கு இந்த நேரத்தில் சனி பகவானால் பெரிதளவு துன்பங்களோ தொல்லைகளோ தர முடியாது. சனி பகவான் இனிமேல் சில மாதங்கள் கஷ்டங்கள், சில மாதங்கள் லாபங்கள், சில மாதங்கள் மத்தியம பலன்களாக மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் உங்களுக்கு தொடர் பிரச்சனை, தொடர் தொல்லை, இன்னும் கூட 7.5 சனி விலகின மாதிரியே இல்லையே, இப்போ தான் ஆரம்பித்த மாதிரியே இருக்கே என்கின்ற நிலையில் இருந்தால் இதற்கு காரணம் சனி பகவானாக இருக்க மாட்டார். கட்டாயமாக இப்பொழுது குரு பகவான் மாறப்போகிறார். அவரும் ஒரு காரணமாக இருப்பார். ஜென்மத்தில் இருக்கின்ற ராகுவும் ஒரு காரணமாக இருப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவானும் ஒரு காரணமாக இருப்பார். இந்த நிலையில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் சில மாதங்கள் தொடர் கஷ்டங்களாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, குரு பயிற்சி பெற்று உங்கள் ராசிக்கு 6ஆம் ராசியில் அமர்ந்து உச்ச பலம், அதாவது 100% கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் இருக்கிறார். இதுக்கு பரிகாரமாக முடிந்த அளவுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க. ராகு கேது சரியில்லை, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரகத்தில் அனைத்து கிரகங்களையும் வலம் வந்து வணங்கி வாங்க. பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும், நல்லது நடக்கும். சதய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம். ராகு பகவான் நட்சத்திரம் என்றாலே எதையுமே சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. தான் எடுக்கிறது தான் முடிவு. கட்டுப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் கட்டுப்பட மாட்டாங்க. கோபம் அதிகமாக வந்தால், தாங்க முடியாத கோபமாக வந்தால் அவர்கள் கையாளுவதே முதலில் கும்பராசியில் இருக்கிற பெண்களை பாருங்கள், கோபம் தாங்க முடியல, யாராவது தப்பு பண்ணிட்டாங்க உடனே அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. ஆண்களும் சிலர் அடங்குவார்கள் இதில். அப்படி இருக்கும்போது சதய நட்சத்திரத்திற்கு சனி பகவான் என்ன செய்வார்? கழிவு சனியாக வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை செய்யணும். ஆனால் இப்போ 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தார். உங்களால் பலருக்கு நன்மை இருந்திருக்கும். நல்லா கவனிக்கணும். மற்றவங்களால் உங்களுக்கு நன்மை இல்லை, உங்களால் மற்றவங்களுக்கு நன்மை.
குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்தால் நமக்கு தானே நல்லது. அப்படி கிடையாது. சனி பகவான் தடுக்கின்ற கிரகமே கெடுக்கின்ற கிரகமே இருக்கும்போது உங்களால் மற்றவங்க நல்லா இருந்திருப்பாங்களே தவிர உங்களுடைய நன்மைகளை தட்டி பறித்தவர்களாகவும் ஏமாற்றி வாங்கியவர்களாகவும் உங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் நற்பெயரையும் மற்றவர்கள் பயன்படுத்தி வாழ்கிறார்கள் என்று சொல்லணும். அதிலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். பாத்தியா நம்மள எல்லாம் எப்படி மதிக்கிறாங்க, நம்ம இல்லைன்னா எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு பெருமை இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் 2இல் இருக்கும்போது பாதகம் கிடையாது. 6ஆம் இடத்தில் அமருகின்ற குரு பகவான் சிறு பாதகத்தை செய்வார். அதிகமான பாதகம் என்பது உங்களுடைய ராசியில் இருக்கின்ற ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் தான் செய்வாங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் தாக்கு பிடிச்சாவே போதும், எல்லா நன்மைகளும் நடக்கிறதுக்கு வழி பிறக்கும். இந்த ஒரு வருஷத்தில் யார சனி போயிடுமா? போகாது. குரு மாறிடுவார், ராகு கேது மாறிடுவாங்களே. 3 கிரகங்கள் நல்ல நிலையில் அமரும் போது சனி பகவான் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவோ சந்திச்சிங்க, இந்த ஒரு வருஷத்தை பொறுமையாக கடந்து வாங்க போதும். சனி பகவானும் சரியில்லை, குரு பகவானும் சரியில்லை, ராகு கேதும் சரியில்லை. இது சோதனை காலம். சதய நட்சத்திரக்காரங்க கட்டாயம் பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வருவதும், செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வணங்கி வருவதும், நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும். சரி, இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் செய்ய முடியாது, எல்லாம் நல்லதை செய்யிட்டாங்க கேள்வி வருது இல்லையா? பொதுவாக சனிக்கிழமை மாலை நேரத்தில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் நவகிரக வழிபாடு செய்வதும் மிகுந்த சிறப்பான பரிகாரமாக இருக்கும். நன்மைகள் நடக்கும். புரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம், உயர்ந்த குணம் கொண்ட புரட்டாதி. மற்றவர்களுக்கு நல்லதை செய்துவிட்டு கெட்டதை மட்டும் அனுபவிக்கின்ற புரட்டாதி. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பெரிதளவு கெடுதல் செய்யவில்லை என்றாலும் உங்கள் நட்சத்திராதிபதி 6ஆம் இடத்திற்கு மாறுவது பாதகம்தான். மிக கவனமாக இருக்கணும். எப்போவுமே குருவின் நட்சத்திரமா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறாரான்னு பார்க்கணும். அதே மாதிரி கோட்சாரத்தில் சுற்றி வரும்போது கிரகங்கள் பயிற்சி பெறும்போது அப்போவும் நல்லா இருந்தாங்களாம், வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். சனி நட்சத்திரமா சனி பகவான் 7 சனி வரும்போது கடுமையான பாதிப்பாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி இதிலெல்லாம் பாதிப்பை கொடுப்பார். அவர் நல்ல இடத்துல இருக்கும்போது மற்ற கிரகங்கள் பாதகமாக இருந்தால் கூட அதை சரி செய்து விடுவார். அந்த வகையில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் படுபாதகத்தை செய்து விட மாட்டார். ஆனால் கெட்டதை செய்கிறதுக்கு தயாராக இருப்பது குரு பகவான் தான். வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தால் பெரிதளவு கஷ்டங்கள் வராது. வியாழக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நவகிரகங்களை சுற்றி வந்தால் பெரிதளவு துன்பங்கள் உங்களை அணுகாது. முடிந்த அளவுக்கு வியாழக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நவகிரகத்தை சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் செய்யுங்க. மாலை நேரத்தில் செய்து வந்தாலே தொடர் கஷ்டங்களும், நோய், கடன் பிரச்சனை, உறவு சிக்கல், பல வகையான திண்டாட்டம், பல வகையான மன வருத்தம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எந்த நட்சத்திரம் வருதோ அது யாருடைய நட்சத்திரம்னு பார்க்கணும். அந்த நட்சத்திர நாளை நீங்கள் இல்லைங்க, நீங்கள் வியாழக்கிழமை போயிட்டு குருவின் நட்சத்திரன்றதுனால வியாழக்கிழமை போக சொல்கிறீங்க. நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை பிறந்துட்டேனே, நான் திங்கக்கிழமை பிறந்துட்டேன். அப்படி கிடையாது. நீங்கள் எந்த நாளெலாம் பிறங்க, நீங்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியின் பலத்தால் பிறந்திருக்கீங்க. அது உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலவீனமாக இருந்தால் வாழ்க்கையில் பல வகையான கஷ்டங்களை அனுபவிக்கணும். அவர் நல்லா இருந்தாலும் அவர் நல்லா இல்லை என்றாலும் உங்களுடைய பிறப்பு என்பது பிறப்பு கர்மா. பிறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய நன்மையோ தீமையோ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அந்த நாட்களை, நீங்கள் பிறந்த நாட்களை மிக கவனமாக கையாண்டு அந்த நாட்களில் இறை வழிபாடு, நீங்கள் பிறந்த நாட்களின் கிரக வழிபாடு, எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க? புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்களா? புதன்கிழமை. திங்கக்கிழமை பிறந்திருக்கீங்களா? சந்திர பகவான்.
அந்த மாதிரி நீங்கள் பிறந்திருக்கிறது வந்து குருவின் ஆதிக்கத்தில், குருவின் நட்சத்திரத்தில். அப்போது நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் போய் கிரக வழிபாடு செய்து வந்தால், நவகிரக வழிபாடு செய்துட்டு வந்தால் போதும், மொத்த கிரகங்களுக்கும் பரிகாரம் செய்த மாதிரி தான். அது செய்துட்டு வாங்க, கஷ்டங்கள் குறையும், நஷ்டங்கள் குறையும், நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.